நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழணும், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி எங்கே விழுந்து கிடக்கவா, இல்லை பெரிய ஆக்டராகி சரித்திரம் படைக்கவா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ட்ரக்ஸ் தானேன்னு எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. நியூ லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் ஹியர். ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலிமா மறுபடியும் சினிமாக்குள்ளே நியூ என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த முறை இந்த பையனோட முழு உழைப்பையும் போட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர் இந்த சுச்சுவேஷனில் எப்படி நடக்கும், இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி நிற்கும், எப்படி நடக்கும், எப்படி சிரிக்கும்னு ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கேரக்டரை நடிக்காமல் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் நம்ம ரகுவரன் சாரும் எந்த கேரக்டர் பண்ணுறாரோ அந்த கேரக்டராகவே தான் ஷூட்டிங் இல்லாத சமயத்திலும் கூட பிஹேவ் பண்ணும். அவர் அப்பா ரோலில் ரொம்ப கேரிங்கான அப்பாவாக நடித்தா அவரோட பசங்க கிட்டையும் அப்படியே நடந்துப்பாராம். லவ்வபிள் ஹஸ்பண்ட் ரோலில் ப்ளே பண்ணும்போது அதே மாதிரி எங்கள் ஒய்ஃப் கிட்டையும் நடந்துப்பாரான். அதுவே மோசமான வில்லன் ரோல் பண்ணால் அவரோட ஒய்ஃபே அவரை பார்த்து பயப்படுவாங்க. ரகுவரன் சார் கதையில் வர பையனும் இதே மாதிரி தான் எந்த கேரக்டர் கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், நடித்த படம் எல்லாமே ஹிட் ஆகுது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இவரோட புகழும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. மோஸ்ட் பெய்டு ஆக்டர் ஆகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் தான் எஸ் தேர் இஸ் உமன் பிஹைண்ட் திஸ் மேன். இப்போ டாப் ஸ்டாராக அயன்மேனாக வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்க அயன்மேன் ரோலில் நடித்த ராபர்ட் டவுனி ஜூனியர் ரோட கதை தான் இது. லைஃப் எப்பயும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்மக்கிட்டே சில தவறுகள் இருக்கும். இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்கிற இடத்துல இருந்து ஹீஸ் மை ரோல் மாடல்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம அயன்மேன் மாறினது அவருக்குள்ளே நடந்த அந்த மாற்றம். நம்ம இதுக்காகவா பிறந்தோம், நம்ம வாழ்க்கை ஒரு ட்ரக் அடிக்டாக குடிகாரனாக முடியணுமா இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக முடியணுமான்னு அவர் எடுத்த அந்த டெசிஷன். இந்த டெசிஷனை தான் நம்மளும் எடுக்க போகிறோம். ட்ரக் அடிக்டாக இருக்கிறது